Hi guys, welcome to our channel Fine Facts Cricket. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து டே 1 ஆஃப் ஆக்ஷன்ல வந்து எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் ஏலத்துக்கு எடுத்தாங்க, அந்த பிளேயர்ஸ்லாம் நம்ம டீமுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க, எப்படி சூட் ஆவாங்க, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டே 1 ஆஃப் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. நமக்கு தேவையான எல்லா ஸ்லாட்டும் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபில் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். 7 பிளேயர் மொத்தமாக எடுத்திருக்காங்க. தமிழ்நாடு பிளேயரான ஆஷ், அப்புறம் வந்து விஜய் சங்கர் இவங்கெல்லாம் எடுத்திருக்காங்க. ஆஷை பார்த்தீங்கன்னா 9.75 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஆஷ் ஜடேஜா காம்போ வந்து இந்த வருஷம் வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூர் அகமது பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம பிளேயர், ஆப்கானிஸ்தான் பிளேயர். இவரை பார்த்தீங்கன்னா 10 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஆனால் இவர் வந்து 5 கோடிக்கு நமக்கு கிடச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிடி வந்து ரிட்டன்ஷன் இருந்ததால் ஆர்டிஎம் வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க. ஆர்டிஎம் பண்ணதுக்கப்புறம் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 10 கோடி பிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜிடி வந்து ஆள வர்றா சாமி, இனிமேல் நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஸோ நூர் அகமது நமக்கு கிடச்சிட்டாரு. நூர் அகமது பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர். அவர் பவுலிங் வந்து செம்மையாக போடுவார். அடுத்த ரஷீத் கான்னே சொல்லலாம் அவரை. அந்த மாதிரி வந்து செமையாக போடுவார். ஸோ வந்து சேப்பாக்கில் பார்த்தீங்கன்னா நூர் அகமது, அஸ்வின், அப்புறம் ஜடேஜா இவங்களோட காம்போ வந்து வேற லெவலாக இருக்க போகுது. தென் டிவோன் கான்வே பார்த்தீங்கன்னா 6.25 crores எடுத்தாங்க. இதுவும் ஒரு நல்ல வந்து பிக்னே சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா, அவரை பார்த்தீங்கன்னா 4 கோடிக்கே எடுத்துட்டாங்க. இதெல்லாம் வந்து சூப்பரான பை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதி, இவர் ஒரு நல்ல ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன், இந்தியன் பிளேயர் வேற, அதனால சூப்பராக விளையாடுவார் இவர். ஸோ இவரை பார்த்தீங்கன்னா 3.4 கோடிக்கு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னடா இது பவுலர்ஸே எடுக்கலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர் கலீல் அகமது வந்து 4.8 கோடிக்கு எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 7 பிளேயர் எடுத்திருக்காங்க மொத்தமாக. சிஎஸ்கே ஆக்ஷனில் வந்து நல்ல ஸ்பின்னர் ஹெவியாக போனதால் இந்த வருஷம் சேப்பாக்கில் பார்த்தீங்கன்னா டேர்னிங் டேக்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஆக்ஷன் வந்து இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு வந்து பர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15.6 கோடி இருக்குது. மொத்தம் அவைலபிள் ஸ்லாட் வந்து 13 ஸ்லாட் இருக்குது. ஓவர்சீஸ் வந்து 4 எடுக்கலாம். இன்றைக்கி எடுக்கக்கூடிய ஆக்ஷன் வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல. யார் எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் எடுப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிளேயர்ஸ் நம்ம எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற பிளேயரையும் கமெண்ட் பண்ணுங்கள்.